பின்னாடி பாஜக இருந்ததுங்கிற ஒரு தைரியத்துல வந்துட்டு ஒரு தலைவர் செயல்படுறதுங்கிறது வேற. அதே தைரியத்தோட இப்ப செயல்படுவாரா? அதே தைரியத்தோடு செயல்பட முடியும். பத்திரிகையாளர்கள்ட்ட நான் என்ன சொல்றேன், பத்திரிகையாளர்களுக்கு அவர் என்ன கட்டுப்பட்டவரா, ஊதியம் வாங்குபவரா? எதுக்காக அவர் மரியாதையா வந்து நீங்க எங்கிட்ட காட்டுற அதே கேள்வியை எங்கிட்ட கேட்கறீங்களா, அதே துணிவை முதலமைச்சரிடம் காட்டுகிறீர்களான்னு கேட்கிறாரு. அதுல என்ன தப்பு? இங்க வந்து கேட்குறீங்கள, ஒரு அஜெண்டாவோட வரீங்களா? அஜெண்டா ட்ரிவன் மீடியான்றதுல ஐ ஹாவ் நோ டவுட் அபவுட் இட். அஜெண்டா ட்ரிவன் மீடியா தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஊடகவியலாளர்கள் நெறியாளர்களாக அது இருக்கலாம் வெவ்வேறு மாநிலங்கள். என் மாநிலத்தில் இருப்பது என் கண்ணுக்கு எதிராக நேரம் தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இரண்டாவது, அவருடைய பாத் என்ன, இருக்கிற இடத்திலிருந்து மாறுபட்டு வர்றாரு. அவர் ஆரம்பத்திலேயே முடக்க வேண்டும் என்று நினைக்கிற முயற்சி தான் அவரை பாஜக பி டீம் என்று முத்திரை குத்துகிற முயற்சி. அவர் என்னன்னே சொல்லலை, ஒரு விஷயத்தில் கோடிட்டு காட்டிட்டாரு. என்னன்னு, பிஜேபி இடமிருந்து மாறுபட வேண்டி வந்தால் அந்த மாறுபாட்டை நான் தயக்கமின்றி தெரிவிப்பேன் அதை சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கென்று ஒரு வழிமுறை இருக்குது, அந்த வழிமுறையின்படி தெரிவிப்பேன். நான் கண்ணாமண்ணான்னு திட்டணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு கண்ணாமண்ணான்னு திட்டணுமோ, அவர் மாற்றுக் கட்சியை சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஆனால் தயவு செஞ்சிங்கன்னா நீங்கள் கீழே இறங்கி பேசுனீங்கன்னா நான் அதை விட கீழே இறங்குவேன்னா, பிலோ த பெல்ட் அடிக்கணும்னா என்னாலேயே முடியும்னா அப்படி தான் சொல்கிறாரு. ஆனால் முதல்ல வித் டியூ ரெஸ்பெக்ட் தான் அவர் பதில் சொல்லணும்னு நினைக்கிறார். அதை விட்டுருங்க. நான் மாற்றத்திற்கான தேவையே இல்லை, க்ளோஸ் ஆயிடுச்சு, விஜய் வந்துட்டாரு, இனிமேல் அதுக்கான அவசியமே இல்லை என்கிற கருத்தை நிராகரிக்கிறேன். ரெண்டாவது, இவர் ஒரு தவறான இன்னும் இந்த பாயிண்டையும் சேர்த்துக்கோங்க சார். மாற்றத்துக்கான தேவை இல்லை அப்படின்னு இப்ப விஜய் வந்துட்டதுக்கு அப்புறம் தேவையில்லை அப்படிங்கறது ஒரு கருத்து ஓரமா வச்சுட்டு, அவர் வந்ததுனால ஏற்பட்ட மாற்றம் தான் இவருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறார், நம்மளாலும் வர முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்திருக்கிறார். அதனால தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நிச்சயமாக அதுதான் சொல்றேன். இன்றைய இளைஞர்கள் பழைய முகங்களை விரும்பவில்லை. இந்த ஓல்டு கார்ட்ஸ் அங்க பாருங்க, 7 தடவை ஜெயிச்சேன், 8 தடவை ஜெயிச்சேன், தூக்கி கடாசிட்டாங்க.